கங்கை கொண்டான்புரம் பேரூராட்சி தலைவர் மனோகர் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், பாதிக்கப்பட்ட மக்களை நீங்க நேர்ல போய் சந்திச்சு உங்களால பேச முடிஞ்சதா? இதுவரைக்கும் இந்த விவகாரத்துல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? மேடம், நாங்க இதுக்கு இந்த வெடி போறதால அந்த போர்வெல் தான் இருக்கு மேடம். அது உடஞ்சிரும். ஒரே இந்த சேரும் சகதியமாக தான் அந்த போர் இருக்கும். அடிக்கடி நாங்களும் நிறைய போர் போட்டுட்டு தண்ணி கொடுப்போம். திருப்பி அதாவது இவங்க வெடி போடலாம் மேடம். ஆனால் அளவுக்கு அதிகமான பவர்ஃபுல்லான வெடி போகிறாங்க. கொஞ்சம் அந்த சக்தியை கொஞ்சம் குறைச்சி தான் ஆரம்பத்தில் போட்டிருந்தாங்க. இப்போ எங்களை இந்த மக்கள் எல்லாம் காலி பண்ணுற ஒரு எய்ம்லேயே அதாவது இந்த பூகம்பத்துக்கு விட்டால் ஒரு 4 விட்டால் கூட வரும்னு நினைக்கிறேன் மேடம். அப்படியே வீடுலாம் தட்டாதான் ஆடும், பசங்களாம் அலருங்க, ஜாமான்லாம் கீழே விழும். எல்லா வீடுமே எல்லா பில்டிங்குமே இன்னைக்கு எல்லாமே அதாவது கோடு கூட கீழே விட்டு போயிருக்கு மேடம். எப்போ அது தண்ணியை உடச்சிட்டு இந்த கண்டிஷனே தெரியாது பொசிஷனில் இருக்கு மேடம். இப்போ சார், இது தொடர்பா நீங்க என்எல்சி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு உங்களால பேச முடிஞ்சதா? அவங்க இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க? நாங்க எல்லா அதிகாரிட்டையும் அந்த துறை சார்ந்தவங்கள்டெல்லாம் நாங்கள் லெட்டர் மூலியமா கொடுத்துருக்குறோம். போராட்டம் அறிவிச்சு கொடுத்துருக்குறோம். போராட்டமும் பண்ணியிருக்கோம். இதோட நாங்கள் 4 தடவை போராட்டம் பண்ணிருக்கிறோம். முற்றுகை போராட்டம் பண்ணிருக்கோம். அந்த 2ஆம் சுரங்க முன்பு சாலை மறியல் பண்ணிருக்கிறோம். உண்ணாவிரதம் வந்துருக்கிறோம். அனைத்து கட்சி சார்பு இந்த விஷயத்துல அனைத்து கட்சி, அனைத்து சங்கங்கள், அனைத்து மக்களும் சேர்ந்து நாங்கள் ஆயிரக்கணக்கான பேர் நிறைய ஒரு 5 முறை நாங்கள் இந்த போராட்டம் பண்ணிருக்கிறோம். அப்போ ஆடியோ கலெக்டர் எல்லாம் நாங்கள் கூட்டு சரி பண்ணுறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு இந்த எலெக்ஷன் அதை அப்படியே விட்டுருவாங்க மேடம். சார், இந்த விவகாரத்துக்கு என்ன தீர்வு நினைக்கிறீங்க? நீங்க என்எல்சி நிர்வாகத்துக்கு என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்க? எங்களுக்கு வெடி நீங்க உங்களுடைய தொழில் பாதிப்புக்கு சம்மந்தம் இல்லை. நீங்க வெடி போடுங்க. ஆனா சக்தி வாய்ந்த வெடி போடாம அது கொஞ்சம் குறைச்சி போடுங்கன்னு தான் கேட்குறோம். அதனால எங்களுக்கு சரியான தண்ணி குடிக்க முடியல மேடம். எல்லாம் நாங்கள் குளிச்சா கூட ஒரு சேர்த்து தண்ணி அந்த கறி தண்ணியோட கலந்து வரணும் மேடம். அந்த எல்லா பொருளுமே எங்க பேராட்சியில் அந்த மோட்டர் போட்டு நாங்கள் எங்க பேராட்சி வண்டி வீணா போச்சு மேடம். அவ்வளவு போர் போட்டு வீணா போயிருக்கு மேடம். இன்னைக்கு நாங்களும் டெஸ்ட்டுக்கெல்லாம் அனுப்பிடுவோம். நிறைய அந்த தண்ணியை கலெக்டர்கிட்ட கொடுப்போம். எல்லாத்தையும் டாக்டர் எல்லாரும் இந்த செக்கிங்லாம் அனுப்பிட்டு கூட நாங்கள் என்ன பண்றோம் மேடம். இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையுமே யாரும் எடுக்க மாட்டாங்க மேடம். எல்லாம் சாதகம் தான் மேடம் இருக்கிறாங்க. சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.